மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ரிஸ்க்ஸ் என்ன சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு விஷயம் பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த டாக்குமெண்ட் ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திஸ் இஸ் கால்டு ஸ்டாச்சுட்டரி வார்னிங். ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அப்படிங்கிறது வந்து சொல்லணும், ஓகேயா? பட் என்னென்னா இந்த ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி நம்ம டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், அதில் யாராவது ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாங்க. அப்போ என்ன இது பண்ணுறா, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படிங்கிறாங்க. அதை யாராவது கேர் பண்ணியிருக்காங்களே? நோபடி கேர்ஸ். ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணுறாங்க, மது அருந்துதல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு போடுறாங்க. யாராவது கவலைப்படுறாங்களா? அதெல்லாம் கவலைப்படுறதில்ல. ஓகே. ஸோ பட் என்னென்னா நீங்கள் கவலைப்படுறீங்களோ பண்ணலையோ அவங்க வந்து தே ஹாவ் டு கிவ் த ஸ்டாச்சுட்டரி வார்னிங். இப்போ இதெல்லாம் ஸ்டாச்சுட்டரி வார்னிங். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர் 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கி 9% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், இப்போ போடுறேன் பேங்க்கில் 9% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு தேவையில்லை, ஸோ 3 வருஷம் கழித்து எனக்கு தேவை அப்படின்னதுன்னா எனக்கு திருப்பி இதே 9% எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். தட் இஸ் வாட் இன் யுவர் மைண்ட். பட் இன்றைக்கி அந்த மணி மெச்சூரிட்டி ஆகுது. இன்றைக்கி 9% ரிட்டனை கொடுக்குறாங்களா? இன்ட்ரெஸ்ட்டு இல்லை, 7%. அப்போ பேங்க் என்ன சொல்லணும்? ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். சூஸ் த டியூரேஷன் கேர்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடணும். யாராவது போட்டிருக்காங்களா? யாரும் போடலை. அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட் நல்லது. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாட் இஸ் த ரிஸ்க்? ரிஸ்க்குங்கிறது வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரிஸ்க்கே கிடையாது, இட் இஸ் ஒன்லி வாலட்டைல். அதாவது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி 10 லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுங்க, there is a probability your 10 lakhs can come to 8 lakhs வரலாம். அது ரூல் அவுட் பண்ண முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, வரலாம். ஆனால் ஒரு 3 இயர்ஸ் டைம் கொடுக்குறீங்க, 5 இயர்ஸ் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இது ஒரு 10 வருஷம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய தான் போகுமே வழிய இதை விட கீழே போகாது. ஸோ இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து ரிஸ்க்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது வந்து ஒரு வாலட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ வென்எவர் இந்த மாதிரி கீழே வந்ததுன்னா ஐ வில் பம்ப் மோர், அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் இதில் ரிஸ்க்கு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி இன் யுவர் மைண்ட். ஆஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரிஸ்க்கு கிடையாது, பட் இட் இஸ் வாலட்டைல். அவ்வளோதானே வழிய யாருமே உங்கள் மணியை எடுத்துகிட்டு ஓட முடியாது அல்லது உங்களுக்கு பணம் தரமாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேன்.